இன்னைக்கு நூத்துக்கணக்கான வழி இருக்கு. ஒரு மனுஷன் பிழைக்கிறதுக்கு நூத்துக்கணக்கான வழி இருக்கு. நீங்க யாராவது பெரியார் தாசன் ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய ஆரேட்டர் பெரியார் தாசன், பிலாசபி ப்ரொஃபசர், அதான் ரொம்ப முக்கியம். அவரு சைக்காலஜி படிச்சு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்திருக்கிறார். அவரு பெரியார் தாசன். அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்கணும்னு ஆசை அவருக்கு. எப்போ ஸ்கூல் படிச்சு முடிச்சு வரும்போது அவங்க அப்பா என்னவா இருந்திருப்பாருன்னு யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. அவங்க அப்பா என்னவா இருந்திருப்பாரு? அவருக்கு ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும்ன்ற ஆசை வந்தது. அவங்க அப்பா என்னவா இருந்திருப்பாரு? யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. சொல்ல முடியுமா? அவர் அப்பா என்ன வேலை பார்த்திருப்பாருன்னு யாராவது கரெக்டா சொன்னா 500 ரூபாய் கொடுங்க. சரி, எனக்கு 500 ரூபாய் மிச்சம். அவங்க அப்பா ரயில்வே போர்ட்டர். ஒரு ரயில்வே போர்ட்டருடைய மகன் அவரு. அனுபவிச்சுங்க. கொட்டி தூக்குற ரயிலுக்குள்ள சவப்பா சட்டை போட்டு போர்ட்டர் தூக்குவாங்கல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இவரு 10th முடிக்கிறாரு. 10th முடிக்கும் போது கூப்பிடுறாரு, இந்த மேல படிக்கிறேன் கிடைக்கிறேன்னு சொன்னா கொன்னுருவேன். கொட்டி தூக்குறதுக்கு என் கூட வா, ஏதோ ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா சம்பாதிக்கலாம், நிம்மதியா சோறு திங்கலாம், புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கொன்னே போட்டுருவேன். அவங்க அப்பா ராத்திரி எல்லாம் அழகாரு. காலையில அப்பாட்ட போய் காலில் விழுந்து சொல்றாரு. அவர் நைனான்னு தான் கூப்பிடுவார் அவங்க அப்பாவை. நைனா, உனக்கு எம்புட்டு துட்டு வேணும், எவ்வளவு காசு வேணும் கூட்டுக்கு. 10 ரூபாய் இருந்தா தாண்டா நல்லா இருக்கும். அந்த காலத்துல 10 ரூபாய் இருந்தா தாண்டா வீடு நல்லா இருக்கும். நீ 10 ரூபாய் பெறுவியா? அவர் சொல்றாரு, நைனா, நான் என் படிப்புக்கும் நானே செலவு பண்ணிக்கிறேன், 10 ரூபாயும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், என்ன படிக்க விடு நைனா. அவர் இப்படி பாக்குறாரு. என்ன பண்ணுவேன்? திருடுவியா? 10 ரூபாய் நான் உனக்கு வேணும் தரேன்ட்டு பாருங்க. தனக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறவன்ட்ட 1 ரூபாய் வாங்கி அதை அப்பாவுக்கும் கொடுத்துட்டு தன்னோட படிப்பையும் படிச்சுட்டு அவர் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆக்ஸ்போர்டுக்கு போயிட்டு அங்க படிக்கிறதுக்கு உரிய வசதி பொருளாதாரம் எதுவுமே இல்லைன்னு குடிக்கிற பப்பு கிளப்ல கிளாஸ் கழுவிட்டு ராத்திரி அங்கேயே தூங்கிட்டு காலை மூஞ்சியை கழுவிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சு கடைசியில டாக்டர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்று அவர் வெளியில் வந்தார். ஒரு ரயில்வே போர்ட்டருடைய மகம்மா, ஒரு ரயில்வே போர்ட்டருடைய மகன். யோசிச்சு பாரு. 10 ரூபாய் அப்பா கேட்டாரு, நானும் கொட்டி தூக்கியிருந்தா முடியும் கண்ணா, முடியும். நீங்க மனசு வச்சு உழைச்சு பாடுபட்டீங்க, சரியான ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு உலக புகழ்பெற்ற நபரா மாற முடியும். இந்த லட்சியத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு தான் நாங்க இதை ஒத்துக்கிறோம். இந்த லட்சியத்தை பிள்ளைங்க மனசுல விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கே ஒத்துக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன தான மனப்பான்மை இருக்கும்? நீங்க பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க, இப்படி நேரா பாக்குற போது அதிகமா இருக்கிறீங்க. உங்க வயசுல என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன காம்ப்ளெக்ஸ் முதல்ல தெரியுமா? என் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மூக்கு இன்னும் கொஞ்சம் நேரா இருந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். இந்த பியூட்டி விஷயமா விக்கிற ஐட்டம் மொத்தம் எத்தனை இருக்கு தெரியுமா? புருவத்துக்கு போடுறது, நெயிலுக்கு போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, சுரண்டுறது இருக்குல்ல, எவ்வளவு இருக்கு? 200-300 இருக்கு. இந்த விளம்பரம் எல்லாம் டிவியில எப்ப போடுவான்னு தெரியுமா உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைங்க வாங்குற இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரே நாளை சிகப்பல். எப்படி 7 நாள் இந்த பொண்ணு தாங்க ஒரே நாளை சிகப்பல். யாராவது வாங்க அப்புனாலும் 6 நாள்ல சிவப்பா யாராவது ஒருத்தர் ஆகி காட்டுங்க, 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். என்னால கொடுக்க முடியாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வாங்கி யாரும் கொடுக்குறோம். என் குழந்தைகளே, நான் கற்பனைக்கு சொல்லல. அதாவது பியூட்டிக்கான பொருள்களை பயன்படுத்துறது தப்புன்னு நான் சொல்லல. ஒண்ணு மட்டும் சொல்லணுமா? அழகா இருப்பது என்பது முக்கியம்.
அழகாய் இருப்பதை விட ஒழுக்கமாய் இருப்பது என்பது அதை விட முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க போட்டோவை எடுத்து பாருங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டோவை எடுத்து பாருங்க, அழகு தானா வந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எந்த கிரீம்னால அழகு வராது, தன்னம்பிக்கையால தான் உண்மையான அழகு வர முடியும். சின்ன விஷயம் கண்ணா, இதெல்லாம் சின்ன விஷயம். உண்மையில இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கையான பொருள்கள் அது கொடுக்கக்கூடிய அழகு செயற்கையான கிரீம் எல்லாம் ஒருபோது கொடுக்க முடியாதுப்பா. எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில, சரி அது உங்க இஷ்டம். பட் என்னுடைய நோக்கம் சொல்லிட்டுமா, கொஞ்சம் கருப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கா இல்லையா? பையனுக்கே இருக்கு. கொஞ்சம் கருப்பா இருந்துட்டா நமக்கு லெட்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் பையனுக்கு இருக்கு. பிளீஸ் சிரிக்கணும், அப்படியே நிறுத்திடணும். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கருப்பா இருந்தா என்ன? கருப்பா இருந்தா என்ன? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உனக்கு பட்டுன்னு புரியுற மாதிரி. வெள்ளையா இருந்தாலும் ஜெயிக்கலாம், கருப்பா இருந்தாலும் ஜெயிக்கலாம். வெள்ளையா இருந்து கமலஹாசன் ஜெயிச்சாரு, கருப்பா இருந்தா ரஜினிகாந்த் ஜெயிச்சாரு. இப்ப அரசியல்ல சொல்லட்டுமா? அரசியல்ல வெள்ளையா இருந்து நேரு ஜெயிச்சாரு, கருப்பா இருந்து காமராஜர் ஜெயிச்சாரு. ஏன் பர்சனாலிட்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொஞ்சம் பிளீஸ், நம்ம அழகா இருக்கணும், தப்பா சொல்லல, அழகா இருக்கிறது ரொம்ப அவசியம். நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அதாவது பிரசன்டபிள், பார்த்தா பாக்குற அந்த ஒரு மரியாதை தோற்றம் மறுபடியா நம்ம ட்ரெஸ் பண்ணணும். பட் அதுக்காக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடாது. நான் பிளாக்கா இருக்கிறேன், am I looking beautiful? Am I looking beautiful? நான் அழகாய் தெரிகிறேனா? இந்த வார்த்தை முக்கியம். நான் அழகா இருக்கிறேனா இல்ல, நான் அழகா தெரிகிறேனா? மத்தவங்க தான் உங்களை ஜட்ஜ் பண்றாங்க, நீங்க உங்களை நம்பி இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா? ஒருத்த கார் ஓட்டுறான், எவ்வளவு ஸ்பீடு? 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறான். பின்னால ஒருத்த வந்தான், ஒரு அவன் தடுக்கிற ஹார்ன், இவன் எரிச்சல் ஆகிட்டான். அப்படி எரிச்சல் ஆகிட்டணும், அப்படி சல்லுன்னு அவனை ஓவர் டேக் பண்ணிட்டு இவன் அப்படி பார்த்து, ஏன்டா வண்டி ஓட்டுற, நீ எல்லாம் ஏன்டா வண்டி ஓட்டுற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஸ்பீடா முன்னாடி போயிட்டான். இவன் 50ல இருந்து 60 ஆகும். அவனை ஓவர் டேக் பண்ணி ஒரு தடவையாவது அவன் மூஞ்சியை பார்த்து திட்டணும்னு 60 70 ஆக்கணும். 70ல போய் அவனை ஓவர் டேக் பண்ணான் பாருங்க, அவன் 80 ஆக்கி அவனை ஓவர் டேக் பண்ணான். இவன் உடனே 90 ஆக்கி அவனை ஓவர் டேக் பண்ணான். கொஞ்சம் கவனிங்க, முதல்ல யாரு கார் ஓட்டினா 50ல அவன் தான் ஓட்டினான். இப்ப அவன் காரை யார் ஓட்டுறான்? அவன் இல்ல, எவனும் தெருவுல போறவன். அவன் 60ல போறான், 60ல போறான், 70ல போறான், 70ல போறான், 80ல போறான், 80ல போறான். இன்னைக்கு தெரிஞ்சுக்க, உன் வாழ்க்கையை நீதான் நடத்த வேண்டுமே ஒழிய எவனோ ஒருவன் அபிப்பிராயத்திற்காக இன்னொருவனை முடிவு செய்ய வேண்டாம். உன்னோட வண்டிக்கு நீதான் எஜமான. அவன் என்ன பாராட்டணும், அவங்க என்ன ஏத்துக்கணும், அவங்க என்ன அழகுன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? தன்னம்பிக்கையோடு. நான் ஒரே நாள்ல உன்னை மாத்தி போறதுக்கு மந்திர போல என்கிட்ட இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், எப்பவாவது டைம் கிடைச்சா யூடியூப் போ, சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல தேடு. வாழ்க்கைக்கு வேண்டிய ஆயிரக்கணக்கான செய்திகள் கொட்டி கிடக்கும். நான் என்ன பத்தி நான் பெருமையா பேசலன்னு அர்த்தம் இல்ல. 53 வருஷமா நான் ஸ்டேஜ்ல இருக்கிறேன். 53 வருஷமா நான் ஸ்டேஜ்ல இருக்கிறேன். Without any failure. Without any failure. அப்ப எவ்வளவு நான் உழைச்சிருக்கணும், அவ்வளவு கண்டென்ட் கொடுத்திருக்கிறேன். போய் பாரு. உனக்கு நேரம் இருந்து நீ கேட்டுட்டே அப்படின்னா அது மட்டும் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நான் அழகா இருக்காதுன்னு சொல்லல, கருப்பா இருக்கிறேன்னு வைக்கப்படாது. இப்ப சொல்லட்டுமா? கருப்பா இருந்தா என்னப்போ, நம்ம கோயில் எல்லாம் போய் பாரு, சாமி சிலை பாரு,
எவ்வளவு அழகா அந்த கருங்கல்ல சிலை பண்ணியிருக்கா, பார்க்க நல்லா இல்லையா? என்ன புரியுது? கருப்பு ஒண்ணும் அழகு குறையில்லை, கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் அழகு கருப்புல இருக்கு.